மேஷம், இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை பளிச்சிடும். அரசாங்க வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். தந்தையாரின் ஆலோசனைகள் தொழில் முன்னேற்றத்திற்கு உதவும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் திறமையை பாராட்டுவார்கள். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு சூரிய பகவானுக்கு செம்பருத்தி மலர் சார்த்தி வழிபடவும். ரிஷபம், குடும்பத்தில் சுப நிகழ்வுகளுக்கான திட்டமிடல் நடக்கும். பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். பொருளாதார நிலை சீராக இருந்தாலும் தேவையற்ற ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை பலப்படும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. வழிபாடு மகாலட்சுமிக்கு நெய்தீபமேற்றி வழிபட மங்களங்கள் பெருகும். மிதுனம், புனர்பூசம் நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் இன்று உங்களுக்கு மிகவும் உற்சாகமான நாள். புதிய தொழில் முயற்சிகள் கைகூடும். பிள்ளைகளின் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாள் இழுபறியில் இருந்த பணம் கைக்கு வந்து சேரும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு மகாவிஷ்ணுவுக்கு துளசி தீர்த்தம் படைத்து வழிபடவும். கடகம், எதிலும் நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாள். மற்றவர்களின் விவகாரங்களில் தலையிட வேண்டாம். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை. வியாபாரத்தில் ரகசியங்களை பாதுகாப்பது லாபம் தரும். பொறுமையால் வெற்றி காண்பீர்கள். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. வழிபாடு அம்மன் கோவிலில் விளக்கேற்றி லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யவும். சிம்மம், ராசிநாதன் சூரியனின் கிழமை என்பதால் உங்கள் அதிகாரம் ஓங்கும். எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிட்டும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வுக்கான வாய்ப்புகள் அமையும். சமுதாயத்தில் அந்தஸ்து உயரும். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு சிவபெருமானுக்கு கோதுமை இனிப்பு படைத்து வழிபட நன்மைகள் கூடும். கன்னி, வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும். உங்களின் நிர்வாகத்திறன் பளிச்சிடும். நண்பர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். புதிய வீடு அல்லது வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு புதன் பகவானை நினைத்து பச்சை பயிறு தானம் செய்வது சிறப்பு. துலா, தடைப்பட்ட சுப காரியங்கள் மீண்டும் தொடங்கும். ஆன்மீக பயணங்களுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். மனத்தெளிவு பிறக்கும் நாள். சேமிப்பு உயரும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு துர்க்கை அம்மனுக்கு செவ்வரளி மலர் சார்த்தி வழிபட எதிர்ப்புகள் நீங்கும். விருச்சிகம், தைரியமாக முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும். வீட்டை சீரமைக்கும் பணிகளில் ஈடுபடுவீர்கள். வாகன பயணங்களில் வேகம் தவிர்ப்பது நல்லது. உடல் ஆரோக்கியம் மேம்படும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி கந்தசஷ்டி கவசம் வாசிக்கவும். தனுசு, பேச்சில் கனிவு தேவை. மற்றவர்களை விமர்சிப்பதை தவிர்க்கவும். பூர்வீக சொத்து தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தள்ளி போகலாம். ஆன்மீக பெரியோர்களின் ஆசை கிடைக்கும். வரவுக்கேற்ற செலவுகள் இருக்கும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்யவும். மகரம், கடின உழைப்பால் வெற்றிகளை குவிப்பீர்கள். புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் நிறைவேறும். வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். நிலுவையில் இருந்த பாக்கிகள் வசூலாகும். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சார்த்தி வழிபட பயம் நீங்கும். கும்பம், லாபகரமான முதலீடுகளை செய்வீர்கள். நண்பர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். நீண்ட தூர பயணம் லாபம் தரும். உங்களின் தன்னம்பிக்கை உயரும் நாள். பழைய சிக்கல்கள் தீரும். அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபட நன்மைகள் உண்டாகும்.
மீனம், இன்று உங்களுக்கு யோகமான நாள். உயர் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வார்கள். குடும்பத்தில் மங்கள செய்திகள் வந்து சேரும். பிள்ளைகளால் பெருமை சேரும். மன நிம்மதி கூடும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு ஸ்ரீரங்கநாதரை அல்லது மகாவிஷ்ணுவை வழிபட சகல சௌபாக்கியங்களும் கிட்டும்.